வயதை அனுசரித்து இந்த சுக்கிரன் சேட்டனால் பார்க்கப்படுவதனால் ஏதாவது ஒரு பெண்கள் உங்களிடம் ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். அது உங்களுடைய அத்தை, சித்தி, மாமியார், அண்ணி, சிஸ்டர், இவங்களெல்லாம், பெரியம்மா, சின்னம்மா, இவர்களெல்லாம் உங்களுக்கு ஆப்ளிகேஷன் கேட்பார்கள். சில நேரத்தில் பளிச்சுன்னு நோ முடியாதுன்னு சொன்னால் கூட அவர்கள் வருத்தப்படுவார்கள். பிறகு சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக அந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுவது, நகர்த்துவது. இந்த சுக்கிரனை சாட்டன் பார்க்கிறது. சாட்டன் கணவனை இழந்த, மனைவியை இழந்த நபர்களை குறிகாட்டுகிறது. 6ஆம் இடம்ங்கிறது நாம் ஏதாவது ஒரு இடத்தில் அவமானப்படக்கூடிய இடம், தோல்வி அடையக்கூடிய இடம், ஏதாவது ஒரு ராங்கான, ஒரு நெகட்டிவான ஒரு ப்ரப்போசலுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு நபர் உங்களை தூண்டினால் தொடக்கத்திலேயே உங்களுக்கு அது தெரிந்துவிடும். ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். நாசுக்காக அப்படியே வாங்க சிஸ்டர், வாங்க பிரதர்னு டீசெண்டாக நகர்ந்து கொள்வது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக பார்த்து கொண்டால். இப்போ இந்த காணொலியில் நான் நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கிறேன், ஈக்குவலண்ட்டாக மைனஸ் பாயிண்ட்ஸும் சொல்லியிருக்கிறேன். ப்ளஸ்ஸை அதிகரித்து கொண்டு மைனஸை நீங்கள் குறைத்து கொள்வது அப்படிங்கிறது உங்களது கையில் தான் இருக்கிறது. நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான நல்ல விஷயங்களை, பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே நாம் தேடினால் கண்டிப்பாக அது உங்களது கண்களில் படும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த வாய்ப்பை உபயோகித்துக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள்.